வணக்கம் மக்களே. கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவதால் இத்தனை சூட்சமங்கள் அடங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக நாம் கோயிலுக்கு போனோம்னா மன அமைதிக்காக போவோம். அப்புறம் நம்முடைய வேண்டுதல் பழிக்கிறதுக்காக நாம் கோயிலுக்கு போவோம். ஏன்னா கோயிலுக்கு போகிறதையே கூட நம்ம வழக்கமாக வச்சுருப்போம். நாம் கோயில் பிரகாரத்தை எத்தனை முறை வலம் வந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்னு பார்த்தா, பொதுவாக நமக்கு எந்த காரியம் நடக்கணுமோ அல்லது நம்முடைய வேண்டுதல்கள் எதுவோ அதற்கேற்ப எண்ணிக்கையில் நாம் கோயிலை வலம் வருவதால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படும். இறை வழிபாட்டின் பலனை நாம் முழுமையாக கூட பெற முடியும். முக்கியமாக கோயிலை நாம் எப்பயுமே ஒத்தப்பட எண்ணிக்கையில் தாங்க நாம் சுற்றி வரணும். உங்களுக்கு காரிய தடை விலகணுமா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் சுற்றணுமான்னா விநாயகர் கோயிலை போய் ஒரு முறை நீங்கள் சுற்றி வாங்க. உங்களுக்கு காரியத்தில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தும் நீங்கிடும். அப்புறம் உங்களுக்கு எதிரி ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்களா, எதிரி தொல்லை நீங்கிறதுக்கு நீங்கள் முருகன் கோயிலுக்கு 6 முறை நீங்கள் போய் வலம் வந்தால் போதும். எந்த முருகன் கோயில் வேணுமானாலும் இருக்கலாங்க. கோயிலை போய் 6 முறை சுற்றுனீங்கன்னா எதிரி தொல்லை உங்களுக்கு நீங்கிடும். அப்புறம் உங்களுக்கு நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறணும்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கணுங்க. வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து முடிக்கிறது செவ்வாய்க்கிழமை முடிக்கணும். அதுவும் அம்மன் ஆலயத்துக்கு தாங்க போகணும். நீங்கள் அம்மன் ஆலயத்துக்கு போய் 5 முறை நீங்கள் சுற்றுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். அப்புறம் செல்வ வளம் பெருகணுமா, பிறவா நிலை நீங்கள் உங்களுக்கு பிறப்பே இருக்கக்கூடாதா, நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் எந்த சிவன் கோயிலாக வேணால் இருக்கலாங்க. 5 முறை நீங்கள் வலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்வ வளமும் பெருகும், பிறவா நிலை ஏற்படும். அப்புறம் அதிகாரம், ஆட்சி பொறுப்பு, செல்வாக்கு, அஷ்டலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெருமாள் ஆலயத்தை நீங்கள் 3 முறை வலம் வந்தாலே போதுங்க. ஏன்னா உங்களுக்கு இத்தனையும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் எத்தனை முறை நம்மளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை இதுக்கு தக்கன மாதிரி நம்ம இந்த கோயிலை வலம் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.